பிரிவினைகளும் குரோதங்களும் தமிழர்கள் மத்தியில் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். போர்க்களத்தில் நெஞ்சை நிமிர்த்தி யார் எதிரி என்று தெரிந்து போராடிய தமிழினம் இப்போது யார் துரோகி யார் எதிரி என்பது தெரிந்து கொள்ளவே கடினமாக போராடி கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒட்டுக்குழு என விழித்த தரப்பினருடன் இணைப்பதற்கான அவசரம் என்ன? இவ்வாறான பல கேள்விகளுடன் இன்றைய தொகுப்பு அமைந்திருக்க போகின்றது. வணக்கம். ஸ்டோரிஸ் அண்ட் டோல் சேனலூடாக நான் கஜானா சந்திரபோஸ். புதிதாக ஒரு அமைப்பு உருவாக்குவதில் தவறில்லை. ஆனால் அதன் சேர்த்திறன் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பது பற்றி எதிர்காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து முதலாவதாக வெளியேறியவர் கஜேந்திரகுமார். தனது கொள்கை தனியார்ந்து என கூறி பல சந்தர்ப்பங்களில் கூட்டு செயற்பாடுகளில் இருந்து விலகி நின்றவரும் கஜேந்திரகுமார் தான். இன்று மீண்டும் ஒரு கூட்டை உருவாக்கி இருக்கின்றார். தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இடையில் 9 அம்ச கொள்கை ரீதியிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஒன்று, பூரண சமஷ்டி ஆட்சி முறை, குறிப்பாக தமிழை தாய்மொழியாக கொண்ட முஸ்லிம் சகோதரர்களின் உரிமைகளையும் அபிலாஷைகளையும் நிலைநிறுத்தும் விதத்தில் அரசியலமைப்பு உருவாக்குதல். இரண்டாவது விஷயம், அரசியல் யாப்பிற்கான 13வது திருத்தம் என்பது தமிழ் தேசிய இன பிரச்சனைகளுக்கான முழுமையானதோ உறுதியானதோ தீர்வு அல்ல. மூன்றாவது விடயம், கடந்த 2015ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கத்தின் அரசியல் நிர்ணய சபையினால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன வரைவு என்பது ஒற்றை ஆட்சிக்கு உட்பட்டது என்ற காரணத்தினால் நிராகரிப்பு என்ற கொள்கை. நான்காவது விஷயம், போரின் போதும் அதற்கு பின்னரும் இழைக்கப்பட்ட மற்றும் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்ற கொள்கை. ஐந்தாவது விடயம், இந்த லட்சிய பயணத்தில் தமிழ் தேசத்தின் நலனை விரும்பும் சகல தமிழ் தேசிய சக்திகளும் நேர்மையாகவும் விரைவாகவும் இணைந்து கொள்வதற்கு சாத்தியமான சகல முயற்சிகளையும் எடுக்கப்பட வேண்டும். ஆறாவது விடயம், இலங்கைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கும் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் மற்றும் பரந்த தமிழர் சமுதாயத்தின் பல்வேறு தரப்பினரதும் ஒருங்கிணைத்த ஆதரவு பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்ற கொள்கை. ஏழாவது விடயம், ஏற்கனவே பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகளும் விகசன அமைப்புகளும் ஒருங்கிணைத்து மக்களின் பங்கேற்புடன் தயாரிக்கப்பட்ட 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியிடப்பட்ட தீர்வு திட்டத்தை அடிப்படையாக கொள்ளப்பட வேண்டும். எட்டாவது விடயம், சகல தேசிய சக்திகளையும் ஒன்றிணைத்து சாத்தியமான விதத்தில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கும் அதனை முன்னெடுத்து செல்வதற்கும் ஆதரவு வழங்க வேண்டும் என்பது. ஒன்பதாவது விடயம், இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் 2 தரப்பினர்களும் எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் விடுதலை கருதி ஓரணியாக செயற்படுவோம் என்ற ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தமிழ் தேசியம் பாரிய பேசுபொருளாக மாறியிருந்தது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையாகவே இது அமையும் என ஏற்கனவே சுமந்திரன் தெரிவித்திருந்தார். கடந்த காலங்களில் இருவரும் ஒருவரை ஒருவர் விமர்சித்தே வந்திருந்தார்கள். கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்த புதிய அரசியலமைப்பு வரைவு தொடர்பாக, குறிப்பாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்த ஐக்கிய ராஜ்யம் என்ற சொற்பதம் தொடர்பாக இருவரும் மாறி மாறி கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். இருப்பினும் ஐக்கிய ராஜ்யம் என்பது தொடர்பாக கஜேந்திரகுமார் தெரிவித்த கருத்தை சுமந்திரன் மறுதளித்திருந்ததுடன் சுமந்திரன் தெரிவித்த கருத்தை கஜேந்திரகுமாரும் மறுதளித்திருந்தார். கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் ஒரு பக்கம் இருக்க, தேர்தல் காலங்களிலும் சரி ஊடக சந்திப்புகளின் போதும் சரி சுமந்திரனுக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகளை கஜேந்திரகுமார் அணியினர் முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதிக்கம் வடக்கில் மேலோங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசுபொருளாக மாறியது. தமிழ் தேசியத்தின் இருப்பு கேள்விக்குறியாக்கிவிட்டதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கால பிரச்சாரத்தின் போது தமிழ் கட்சிகள் மிக பிரதானமாக கோஷம் முன்வைத்து பிரச்சாரத்தினை மேற்கொண்டிருந்தனர். ஆனாலும் எந்த தமிழ் தேசிய கட்சியும் உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான ஆணையை தமிழ் மக்கள் வழங்கவில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இருவரும் இன்று இந்த சந்திப்பினை ஏற்படுத்தியுள்ளதோடு இந்த ஒப்பந்தத்தினையும் கைச்சாத்திட்டுள்ளனர். இந்த சந்திப்பு வடக்கு கிழக்கில் தாக்கம் செலுத்தியதை விடவும் தெற்கில் பாரிய தாக்கங்களை செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பு உள்ளூராட்சி மன்றங்களை ஆட்சியமைப்பதற்கான சந்திப்பாக அமைந்தாலும் எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் அரசியலமைப்பு தொடர்பாக மற்றும் காணி அபகரிப்பு தொடர்பாக ஒருமித்த குரலாக தமிழ் மக்கள் சார்பாக தெரிவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தற்போது ஏற்பட்டுள்ளது என்பதை தெற்கு உணர்ந்திருக்கு. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தமிழ் மக்களின் ஏகோபித்த குரலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. அதன் பின்னர் வலுவான ஒரு குரலாக தமிழ் மக்கள் சார்பில் எந்த ஒரு கூட்டணியும் இல்லை என்பது தெற்கிற்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியிருந்தது. எனவே தற்போது கஜேந்திரகுமார் சுமந்திரன் இணைந்த கலந்துரையாடல் என்பது வடகிழக்கை விடவும் தெற்கிலே அதிக எதிர்பார்ப்பினையும் அழுத்தங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த இரு தரப்பினர்களுக்கு இடையிலான இணைவு மற்றும் இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு என்ன வகையான நன்மைகளை வழங்கப் போகின்றது என்பது கேள்வியே. வடகிழக்கில் அணு ஆலையின் ஆதிக்கம் இந்த சந்திப்பு இடம்பெறுவதற்கான முக்கிய காரணமா என கருத முடியுமா?
போன்ற பல்வேறு கேள்விகளை உள்ளடக்கியதாக இந்த தொகுப்பு அமைந்திருக்கின்றது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களுக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக ஸ்டோரிஸ் அண்ட் டோல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.